வணக்கம். வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்க அமுதா சுரேஷ் பேசுகிறேன். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு முக்கியமான இன்றியமையா தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, உணவு, உடை, உறையுள் இந்த 3 தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 3ல் எது இல்லைனாலும் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு எந்த அளவுக்கு ஒரு கண்டாமினேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே இந்த உலகத்தில் பிறக்கிறவங்கலாம் மனித பிறவி தானா அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ மக்களுக்கும் எப்படி ஒரு கெடுதல், இவ்வளோ தீங்கு நினச்சி நினைக்க முடியும்? அதில் அவங்க காசு பார்க்க முடியும், இப்படி சம்பாதிக்கணுமா அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ சமீபத்தில் ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் ஒரு ஒரு விஷயம் வெளிப்படுத்தினாங்க. அதாவது நம்ம இந்தியன் மசாலா எம்டிஹெச் அண்ட் எவரெஸ்ட் இந்த 2 மசாலாலேயும் மிகப்பெரிய ஒரு பெஸ்டிசைட்ஸ், அதாவது எத்திலின் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரொம்ப ஒரு 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 கொடிய ஒரு பெஸ்டிசைட்ஸு. இது ஒரு கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவங்க கண்டுபிடிச்சு இவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? ஒரு ரூ. 5 பஞ்சு மிட்டாயில் இருக்கிற கெட்ட விஷயத்த சொல்கிறாங்கல்ல, தப்பு சொல்லலை, நல்லது தான். ஆனால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடத்துல இது எத்தனை கோடி மக்களை போய் ரீச் ஆகுது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது. எங்கே இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாய்ப்பாலே பாய்சனுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஒரு காய்கறியை எடுத்துக்கோங்க. காய்கறியை சாப்பிட முடியுதா? பச்சையாக சாப்பிட முடியுதா? அன்னைக்கெல்லாம் தோட்டத்தில் இருந்து அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்ட காலம்லாம் இன்றைக்கி காய்கறியை தொட்டாலும் விஷம். பழங்களை சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்டாலும் தோலோடு சாப்பிடாதீங்க. முன்ன தோல் தான் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தோலை சாப்பிட்டா தான் ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் எடுத்தாலும் நம்மளை பயம் உணர்வை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு உணவு பற்றி நம்மளுக்கு டெலிஷியஸாக கண் கவரும்படி நம்மளாம் அப்படியே வாய் பொளந்து பார்க்குற மாதிரி விஷயங்கள் நம்மளை டெம்ப்ட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸு, இதனால் இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, இந்த புற்றுநோய் பற்றிய ஒரு பயம், இதுக்கான உள்ள காசஸ், இதனால் இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, இல்லை மருந்து இதோட ட்ரீட்மெண்ட் இந்த அளவுக்கு சிவியரு, இதனால் மக்கள் ஒரு பயம், இவ்வளோ விஷயங்கள்லாம் வருது. நம்மளுக்கு மருந்து கண்டுபிடிக்கல அது வேறு விஷயம். பட் இருக்கிறத நம்ம நல்ல விதமாக நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? இது மக்களை போய் சேருது. இப்போது கடந்த ஒரு 2022, 23 இதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் தயாரித்த இந்த 2 ஸ்பைசஸுக்கும் கிட்டத்தட்ட $4 மில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. இது எங்கெங்கன்னா வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்கா, இங்கெல்லாம் அதை ஏற்றுமதி பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. இப்படி சம்பாதிக்கிற பணம் இது நல்ல விதமாக இது இவ்வளோ பேரை கொன்று குவிக்கிற ஒரு விஷயம் இது தேவையா? அதாவது உடனே இதை சாப்பிட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் தொடர்ந்து இதை சாப்பிட இது ஒரு ஸ்லோ பாய்சன் தான். இதில் என்ன மாதிரி இது ஹாங்காங் என்ன சொல்கிறாங்க, இதில் கலந்துருக்கிறது ஒரு கார்கினோஜெனிக் பாய்சன், அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குரூப் 1 அந்த கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம், இது நஞ்சுன்னு தெரிஞ்சு யாராவது இதை சாப்பிட கொடுப்பாங்களா? அப்படி இன்னைக்கு இந்த ஒரு ஒரு இப்படி ஒரு பிஸ்னஸ் தேவையா? மக்களை எல்லாம் கொண்டு குவிச்சு, அதாவது கவர்மெண்ட் பல கோடி செலவு செய்து, பல ஆயிரம் கோடி செலவு செய்து ரோடு, டேமு, ரயில்வே இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஃபுட்டு இவ்வளவு இந்த சாப்பிடக்கூடிய விஷயங்களில்
இந்த அளவுக்கு ஒரு நச்சுத்தன்மை இருக்குங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டு காலமா இது இது வந்து புழக்கத்துல இருக்கு. இந்த மசாலாலாம். இதுவரை யாரும் இத வந்து பார்க்கலையா? அப்ப இத வந்து இவ்வளோ நாள் பயன்படுத்திட்டு இருந்தவங்களுடைய நிலைமை தான் என்ன? இதுக்கு யார் வந்து பதில் சொல்லுவா? ம். சொல்லுங்க. இத பார்க்கும்போது ஒரு கதை தான் வந்து ஒரு சின்ன வயசுல படித்த அந்த கதை தான் ஞாபகம் வருது. அதாவது ஒரு ஒரு ராஜா, மிடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜா. இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு வரம் வந்து தராரு. "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கவும் அவர் வந்து அவருடைய ஆசை, அதாவது என்னன்னா, "நான் தொட்டதெல்லாம் வந்து பொன்னாகணும்." அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. சரி, அதன்படி நடக்கும் அப்படின்னு அவரு குடுத்துட்டு போயிடுறாரு. அ இது இது இந்த வரத்த நம்ம கிடைச்சதுனால அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு அந்த ராஜா. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது ஒரு பழத்த எடுத்து சாப்பிடலான்னு எடுக்குறாரு. அந்த பழம் வந்து அந்த ஆப்பிள் வந்து தங்கமா மாறிருது. அ என்னடா அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வந்து அது பார்த்தோனே ஒரு சந்தோஷம் ஓகே தான். ஆனா தொடர்ந்து இப்படியே இருந்தா அவருடைய பசி வந்து எப்படி போகுறது? சரி நம்ம பாலாவது குடிப்போம் அப்படின்னு எடுக்கும்போது, அந்த டம்ளரும் வந்து தங்கமா மாறிடுது. அ இது இவர் வந்து இதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல முடியல. அதாவது சாப்பிட முடியல, குடிக்க முடியல. அடுத்து அவருடைய ரொம்ப பாசமான அவருடைய மகள் வந்து ஓடி வரா. ஓடி வரும்போது, "அப்பா" அப்படின்னு ஓடி வரும்போது, அன்பா போய் கட்டி அணைக்கிறாரு. அந்த பெண் வந்து தங்கமா மாறிடுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? உணவு விட்டு குடுத்தாச்சு, குடிக்கிறதையும் விட்டு குடுத்தாச்சு. பாசமான மகளையும் வந்து தொட்டவுடனே தங்கமாயிடுச்சு. அவர் நாட்டு மக்களையும் வந்து அவர் தொட்ட தங்கமாயிடுறாங்க. அந்த அதுவும் இல்லாம அங்க உள்ள ஆறு, குளம் எல்லாமே வந்து தங்கமா அதாவது ஊரு ஃபுல்லாவே தங்கமாச்சு. அவருக்கு அந்த வரத்துனால என்ன பயன்? அதுபோல தான் இப்ப இவ்வளவு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி, இது வந்து நாளைக்கு வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மக்கள் இல்லைனா, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? தலைமுறையா நம்ம வந்து சொத்து சேர்க்கிறது பெருசு இல்ல. தலைமுறையா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த இந்த மசாலா பொடியில கலந்திருக்க அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்மளுடைய டிஎன்ஏவே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு இந்த பிளட் கேன்சர் எல்லாம் உருவாகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயம் நச்சுத்தன்மை இல்லாமல் கொண்டு வந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு. அதாவது டேஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து டேஸ்ட்டுன்ற விஷயத்த வந்து மறந்து தான் நினச்சிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டுன்னா எதில் டேஸ்ட் இருக்கோ அதில் நச்சுத்தன்மை இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸை வந்து இப்போ இன்னும் நம்ம நல்லா கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் என்னென்ன நச்சுகளெல்லாம் அவங்க நமக்கு கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டை ஒரு மசாலாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நமக்கு தேவை டைம் தான். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், நம்மளுடைய அம்மா இவங்கெல்லாம் வந்து எப்படி செஞ்சாங்களோ அதை கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம செஞ்சு நம்ம இதை பாதுகாத்துக்கிட்டால் தான் உண்டு. யாரையும் நம்பி எந்த பொருளையும் சாப்பிட்றதுக்கு முடியல. ஒரு பயம்தான் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.